அன்புள்ள இறையடியார்களுக்கெல்லாம் இன்று 21/6 ஜூன் மாதம் 2025 சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், ஏகாதசி சனிக்கிழமை சேர்ந்து வருவதால் என்ன பலன்கள், என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உலகிலே பீதியுடன், மரண பயத்துடன், கவலை 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 என்று செல்லும் இடங்கள், போகும் இடங்கள் எல்லாம் கூட்ட நெரிசல், வாகன நெரிசல், விபத்துகள் சர்வ சாதாரணமாக ஆகிக்கொண்டே வருகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. முக்கியமாக பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள வியாபாரம் செய்கின்றவர்கள் குடும்பங்களிலே பலவிதமான மனக்கசப்புகள் ஏற்பட்டு, அதனால் நாம் சொல்வது போல பலரும் ஆச்சரியப்படுவதோ அல்லது கைகொட்டி சிரிப்பதோ, இதற்கு உள்ளே இருந்து கூட இருந்து குழிப்பறித்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் எல்லாத்திற்கும் கர்ம வினையே, பிராரப்த, ஆகாமி, சஞ்சித கர்மா என்று 3 விதமான கர்மாக்கள். இத்தனை காலம்தான் ஒரு மரமானது காய்த்து பலன் தரும் என்று ஒன்று உண்டு. இத்தனை தலைமுறைகள் கஷ்டப்படுகின்றவர்கள் உண்டு. இத்தனை தலைமுறைகள் வாழ்ந்து கெட்டவர்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஓஹோ என்று புகழின் உச்சிக்கு, செல்வத்தின் உச்சிக்கு சென்றவர்களெல்லாம் பலவிதமான இடர்பாடுகளினால பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகி தப்பிப்பதே தம்புரான் புண்ணியம் என்று சொல்வார்களே, அந்த நிலைக்கு வரும் காலமானது இருக்கின்றது. இனிமேல் நீங்கள் எங்கு சென்றாலும் நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ, முடிந்த அளவு எதிர்வினை சக்திகளை பரப்ப வேண்டாம். ஏனென்றால் அவரவர்கள் குல வழக்கப்படி பயம் என்பது மனித குலத்திற்கு அல்ல, எல்லாவற்றிற்கும் இயற்கையாகவே இருக்கின்றது. ஆகையினால இன்று அரசு, ஆள், வன்னி இப்படி தெய்வீக சக்தி உள்ள மரங்களினுடைய நிழல்களின் அடியிலே நின்று மகாமிருத்யுஞ்சய ஜெபம், தன்வந்திரி மந்திரங்கள், வைத்தியநாத அஷ்டகங்கள், இந்திராட்சி சிவகவசம் முடிந்தவரை ஓதுங்கள். இன்று இஞ்சி சாறில் மிக்சியில் அடித்து நிறையாக ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதை பிறகு தேனுடன் ஒரு வாரம் வைத்து காலையில் மட்டும் அருந்தி வருவதால் எத்தனையோ தீர்க்க முடியாத நோய்கள், மன நோய்கள் வரையும் தீர்வதற்கு வழி கிடைக்கும். அநேகமாக பக்தி தான தர்மங்கள் உள்ளவர்களுக்கு நோயே தீர்ந்துவிடும். இன்று வெள்ளாட்டு பாலில் காலை அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற வரையும் வெள்ளாட்டு பாலினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த பாலை உண்ணுவதால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மற்றும் எதிர்காலத்திலே நோயும் எந்த விதமான நோய் வராமல் தடுப்பதற்கு பாதுகாப்பாக அமையும். இப்படி ஒவ்வொரு நாளும் பீதியுடனே நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு மத்தியானம் என்ன நடக்குமோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். எல்லாவற்றிற்கும் பஞ்சம் போறவில்லை வேண்டும் வேண்டும் என்கின்ற மனோநிலையில் இருக்கின்றோம். எனக்கு கடவுள் மேலே பக்தி கிடையாது, கடவுள் என்ன பெரிய ஆளா, இப்படியெல்லாம் வெட்டி பேச்சு பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். நல்லதை செய்கின்றவர்களுக்கும் இடைஞ்சல் கொடுப்பது என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று பல பேர் வைராக்கியமாக வெளியில் சொல்லிக்கொள்வார்கள். சில பேர் சொல்லுவார்களே தவிர, அவர்கள் வெளிப்படையாக சொல்வார்களே தவிர உள்ளூர தான தர்மங்கள், இறை வழிபாடுகளை ஆற்றுவார்கள். இப்படியும் பல விதத்திலே மனதில் வைத்து கொண்டு வாழ்கின்ற எத்தனையோ பெரியவர்கள், சிறியவர்கள் உண்டு. ஆனால் தலைமுறைகளை, எதிர்கால சிறிய தலைமுறைகளை கெடுத்த பாவமானது குடும்பத்தையே வாட்டும். இனிமேல் குடும்பத்தில் கூட்டு குடும்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறைந்து வருகின்றது. 2வராக 4வராக 10 பேர் கூடி வாழ்ந்த குடும்பமானது சீர்கெட்டு போகும் நிலைமையில் கலியுகமானது கர்மாக்களை சேர்த்து கொண்டு வருகின்றது. எங்கு சென்றாலும் பணம், எங்கு சென்றாலும் காசு, எதற்கு சென்றாலும் சொத்து, இவைகளெல்லாம் கூட வருமா என்றால் அவரவர்கள் அனுபவிக்கும் போது தெரியும். அடுத்தவர்கள் பார்வைக்கு அவர்கள் பெரிய குடும்பம், வசதி வாய்ப்பு என்று சொல்லலாம். ஆனால் படப்போகின்ற பாடு என்பது அவரவர்கள் உணர்ந்தால் அவரவர்களுக்கு தெரியும்.
வேதனையும் சோதனையும் அவர்கள் தாங்க முடியுமா என்பது தெரியாது. அதுபோல யாருக்கும் வரக்கூடாது. அதற்காகவே காற்று உள்ள பொழுது, காலம் உள்ள போது அதை நன்றாக ஒரு குரு மூலமாக பயன்படுத்தி கொள்ளவும். ஆனால் வீட்டிலே ஒரே ஒரு குடும்பத்திலே பல பேர் இருப்பார்கள். ஒவ்வொரு மனநிலையில் இருப்பார்கள். ஒருத்தர் நல்லதே செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் நினைப்பார்கள். ஒருத்தர் அதை தடுப்பார்கள். எனக்கு இதில் பக்தியோ நம்பிக்கையோ கிடையாது, நீ செய்தால் அடிப்பேன், உதைப்பேன், உடைப்பேன் என்று கிளம்புகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பூஜை செய்தவருடைய மன வருத்தமும் ஏக்கமும் சாபமும் பல ஜென்மங்களில் தாக்கி வருத்த செய்யும். அதை அனுபவிக்கும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு. இப்படி இந்த உலகிலே இன்றைக்கு நிலவும் பலவிதமான பயம், பீதி, அதுதான் அப்படித்தான் வாழ வேண்டிய நம்பிக்கை வந்துவிட்டது. ஆனால் குரு நம்பிக்கை இருந்தால் எதையும் குறைந்தது அதனுடைய வேகத்தை குறைக்க முடியும். ஆனால் குரு நம்பிக்கை குறைந்ததற்கு காரணம், இந்த மாதிரி நிலைமை வந்ததற்கு காரணம் குரு நம்பிக்கை குறைந்து விட்டது. திருக்கணித முறைப்படி விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2025 சனிக்கிழமை பகல் காலை 7:20 முதல் நள்ளிரவு 4:28 வரை ஆயுள்காரனான சனீஸ்வரர் பகவான் அஸ்வினி நட்சத்திரம் பெருமாளுக்கே உரிய ஏகாதசி திதியும் சேர்ந்து அமைவது மிகவும் பாக்கியமானதாகும். 2 விரத சக்திகள் ஒரே நாளில் வருகின்றது. சனிக்கிழமை விரதம், ஏகாதசி விரதம் இரண்டும் சேர்ந்து இணைந்து வருவது மிக மிக நல்லது. பக்தியுடன் அதற்கு உண்டான கட்டுப்பாடுகள் நியதியுடன் இருப்பவர்களும் உண்டு. இப்படி விரதங்களை சரியாக கடைபிடிப்பதாக எப்பேற்பட்ட மாரக தோஷம் சம்பந்தமான துன்பங்களை தீர்க்க வழி பிறகும். மரணம் என்றால் இறப்பு அல்ல, இருந்து கொண்டே மனவேதனை, மரணத்துக்கு ஒப்பான கவலைகள் அடைகிறவர்களுக்கும் வழி பிறக்கின்ற நல்ல நாள். இப்படி மாரக தோஷம் எப்படினால் மரண பயம் ஏற்படுதல், பீதியுடனே கூடிய கனவுகள், கெட்ட கனவுகள் வருது, குடும்பமே அழிந்து விடுமோ என்ற மனவேதனைகள், ஆயுள் பங்க தோஷம், இதெல்லாம் மரண பயத்தில் ஒன்று. இப்படி இது போன்ற விரத நாட்களிலே நீங்கள் இன்று ஏகாதசி சனிக்கிழமை விரதத்தை உரிய முறையில் ஆரம்பிக்காதவர்கள் ஆரம்பித்தவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருவது, மேலும் பெருநெல்லி மரத்தை தரிசனம் செய்வது, பெருமாளுடைய சிந்தனையுடன் நெல்லி மரத்தை முழுமையாக 3 முறை 11 முறை ஜாக்கிரதையாக வலம் வந்து வணங்குவது, தேனில் உரிய நெல்லிக்கனிகளை தானம் கொடுப்பது குடும்பத்தில் எதிர்வினை சக்திகளை விரட்டி அடிக்கும். இப்படி நல்ல பட்சிகள், பறவைகளுடைய தரிசனம், கருட தரிசனம், பட்சி தரிசனம், அண்டங்காக்காய் தரிசனம், அண்டங்காக்கைக்கு உணவிடுவது, இவையெல்லாம் வாழ்க்கையிலே மிருத்யு தோஷத்தை போக்கும். மிருத்யுஞ்சய மந்திர ஜபம் ஓதுவது, மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வது, சனி ஹோரை நேரங்களிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி to 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையும், இப்படி சனிஹோரை நேரங்களிலே ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் படம் வைத்து பூஜை செய்வதும், வீட்டிலே மிருத்யுஞ்சயர் ஹோமம், அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வதும், இது போன்றவற்றால் இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற தேவையற்ற மனபீதிகள் தனிய வழி பிறக்கும். நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிட்டும். உங்களுடைய எல்லா பூஜை பலன்களை அத்தனையும் உங்களது சத்குருமாருக்கு அளிப்பதே உத்தமமான இல்லை. இப்படி அஸ்வினி நட்சத்திரம் கூடும் சனிக்கிழமை அற்புதமான மருத்துவ சக்தி. அப்படிப்பட்ட நாளிலே முன்பு சொன்னது போல ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமை, மருத்துவத்திற்கே உரிய அஸ்வினி நட்சத்திரம், இரண்டும் இணைந்து வருவது மருத்துவ சக்திகள், மகா மருத்துவ சக்திகள் அபிவிருத்திக்கு துணைவரையும். மருத்துவர்கள் ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அல்லோபதி, இப்படி வைத்தியர்கள் அத்தனை பேரும் வழிபட வேண்டிய நல்ல நாள். இப்படிப்பட்ட நாட்களிலே மருத்துவ சக்திகளை நீங்கள் விருத்தி செய்வதற்கு அரசு, ஆல், வேம்பு, புங்கம், வன்னி என வாழை, பனை, தென்னை,
கொன்றை, துளசி, குருந்தை, வேலம், வில்வம், கிழுவை, எருக்கு போன்ற சமித்து தாவரங்களில் குறைந்தது 6 வகை தாவரங்களின் அருகிலே நின்று மேற்கொண்ட மந்திரங்களை ஓதுவது, அபிராமி அந்தாதி, சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல்கள், பாம்பன் சுவாமிகளுடைய வேல்மாறல் பதியங்கள் இவற்றை ஓதுவதும் பல லோகத்திற்கு நாம் ஓதிய மந்திர பலனை எடுத்து சென்று கொடுக்கின்ற தாவரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தாவரத்தை எளிமையாக எண்ணக்கூடாது. அவ்வப்போது நமக்கு அளிக்கும் அதி அற்புத சந்தர்ப்பங்கள். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தீய சக்திகளில் இருந்து வெளிவர முயல வேண்டும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வருவது இல்லை. திருக்கணித முறைப்படி இன்று விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2025 சூரியன் உதயம் முதல் இரவு 7:50 வரை அஸ்வினி நட்சத்திரம் சனிக்கிழமையும் சேர்ந்து அமைவது பெரும் பாக்கியம். இப்படி அரிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறரை பார்த்து அவருடைய உடை, ஆடை, ஆபரணம், சொத்து இவைகளை பார்த்து எத்தனையோ பேர் நமக்கு இது கிடைக்கவில்லையே, அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, நிறைய கார் வைத்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படி ஏங்குவது கண்டிப்பாக உங்களுக்கு அவைகளெல்லாம் வரும் பொழுது நிம்மதி இருக்காது. இப்பொழுது என்னவென்றால், உலகமே கொண்டாடும் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யக்காரர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஒரு ஊருக்கோ ஒரு தேசத்திற்கோ ஒரு மாநிலத்திற்கோ பொருந்தாத உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். பெரும் வர்த்தகத்திலே ஏமாற்றுவது, கவனக்குறைவாக தவற விடுவது, இப்படி சீட்டாட்டம், ரேஸ், லாட்ரி மற்றும் பந்தயம் கட்டுவது, இப்படி சொல்லுவாங்களே, 1க்கு 10ஆக பெறுகின்ற ஒரு நிலைமையில் செய்வது, இப்படியெல்லாம் உயர்ந்த நிலையில் பணத்தை முதலீடு செய்கின்றவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். பெரும் வாணிபம், கப்பல் வாணிபம், விமானத்துறையிலே செழிப்பு, இப்படி பெற்றவர்களெல்லாம் நல்ல முறையிலே குருவினுடைய உதவி கண்டிப்பாக பெற்று ஒரு வாழ்க்கையை இப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தால் கூட அவர்களுக்கு நல்ல வழி கிடைக்க குரு உதவி செய்வார், இறைவன் உதவி செய்வான். எல்லாவற்றையும் குரு துணையுடன் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் குரு அதிலிருந்து நம்மை கிருஷ்ண பரமாத்மா போல காவந்து செய்வார். அதனால் நம்பிக்கை தான் இதில் முக்கியமே தவிர குருட்டு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன பலன், இதனால் என்ன பலன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் காலம் ஓடிவிடும், கதையும் இப்படியே நின்றுவிடும். ஆகையினால் இப்பொழுது உலகத்தை புரட்டி போடுகின்ற ஒரு நிலையானது ஏன் வர்க்கடக பஞ்சம் வரை ஏற்படும் என்பது ஞானப்பத்திர கிரந்தம் குறிக்கின்றது. என்னைக்கு ஏது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாம் இருந்தும் அவை அனுபவிக்க முடியாமல், உதாரணமாக வீடு நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, ஒரு கை ஒரு பிடி சோறு திங்க முடியாத அவல நிலையில் உள்ள பணக்காரர்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன? அதுதான் விதி. அந்த நிலை உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. அவர்களும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்ல வேண்டும். இப்படி குற்றங்கள் அதிகமாக பெருக்கெடுத்து வெள்ளம் போல் ஓடும். எங்கு எப்படி என்று சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் சொல்வாங்களே, கருப்பாடு வெள்ளாடு இவைகளெல்லாம் பூந்து விளாசும் நாள் வந்துவிட்டது. மிகவும் கவனமாக இருந்து இறை நம்பிக்கையுடன், குரு நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு எந்த பிரளயமே வந்தாலும் அவர்கள் காவந்து செய்யப்படுவார்கள். ஆகையினால இன்று நீங்கள் அண்டங்காக்கைக்கு உணவு வைப்பதும், சனீஸ்வர பகவானை வணங்குவதும், வன்னி மரத்துக்கு அடியில் உள்ள பிள்ளையாரை தரிசித்து குறைந்தது 108-11 தோப்பு கரணங்கள் போடுவதும், வன்னி மரத்தை வலம் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு வணங்குவதும் சனீஸ்வர பகவானின் தோஷங்கள் இருந்தால் அவையில் மாறி நல்ல விதமாக ஜெயப்பிராப்தி, வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளா அருணாச்சலா.